சிவகங்கை அருகே டேங்கர் லாரி தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 30,000 லிட்டர் சர்க்கரை பாகு கழிவு சாலையில் ஆராய் ஓடியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. சிவகங்கை அருகே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சோழவர்கள் கிட்ட டேங்கர் லாரி தலைகீழாக கவிழ்ந்து ஓட்டுநர் காயமடைந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா சாலையில 30,000 லிட்டருக்கு மேல மொலாசஸ் திரவம் சொல்லக்கூடிய சர்க்கரை பாகு கழிவு ரோடில் 6 போல் ஓடியது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை அருகே இயங்கிக் கொண்டிருக்கிறது தாங்க படமாத்தூரோட சக்தி சர்க்கரை ஆலை. இந்த சர்க்கரை ஆலையிலிருந்து மொலாசஸ் திரவத்தை ஏற்றிக்கொண்டு 2 டேங்கர் லாரிகள் கும்பகோணத்தை ஒட்டியுள்ள தனியார் ஆலைக்கு சென்றுச்சு. ஒவ்வொன்றிலும் பாத்தீங்கன்னா 30,000 லிட்டர் கூடக்கூடிய மொலாசஸ் திரவம் சொல்லக்கூடிய சர்க்கரை பாகு கழிவு இருக்கு. தோளவர் என்ற இடத்துல சொல்லும் போது லாரி எதிர்பாராத விதமாக ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து ஒருபுறமாக சினிமாவில் வரும் காட்சியை போல் 3 முறை தலை குப்புற கவிழ்ந்ததான் அப்பகுதி மக்கள் நேரில் பார்வையிட்டு சொன்னாங்க. இதுல ஓட்டுநர் திருவண்ணாமலையை சேர்ந்த பாலமுருகன் படுகாயமடைந்தாரு. அருகில் இருப்பவர்கள் அவரை காப்பாற்றி முதலுதவி செய்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவ குழுமைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இது குறித்து போலீசார் விசாரணை செய்திருக்காங்க. ஓட்டுநர் பலத்த காயத்தில் இருக்கிறதால அவரை மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு செல்லலாம் என கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.